பரவாயில்ல, மரபை பற்றி பேசுவோம். முதல் நாள்லேயே ஒரு எதிர்க்கட்சிகள் நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணோம்னா எங்களை ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல இருந்தோம். ப்ளஸ் உங்களோட நோக்கம் என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறோம். உண்மையாகவே எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடு தான் இந்த முடிவுக்கு எங்களை அப்ரோச் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை 21 மாதம் போட்டு புதைத்த 49வது வருஷம் இன்னைக்கு அந்த எமர்ஜென்சி டே அண்ணன் கட்சியால் எடுத்துன்னு வந்ததை நம்ம இன்னைக்கு ஒரு நினைவு. அவங்க மன்னிப்பு கேட்டது ஆனால் செய்தது தானே. அந்த 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 தினத்தை இன்னைக்கு சொல்றதுல தப்பு இல்லை. அதுவும் இன்னைக்கு மூச்சுக்கு 30 வாட்டி அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுபவர்கள் என்ன செய்தார்கள் கடந்த காலத்தில் ஒரு நினைவூட்டல். ஒரே ஒரு மன்னிச்சுக்கங்க, அதாவது தொடர்ச்சியாக நல்ல வாதம் தான் அது. இப்பவும் பெருமரியாதைக்குரிய மூத்த அரசியல் எங்களுக்கு அரசியல்வாதிக்கு முன்னதாக மக்கள் பிட்டர் படிச்சிருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்து வாதம் குறித்து எமர்ஜென்சி குறித்தும் நீண்ட வாதத்துக்கு திமுக தயாராக இருக்குது. ஏனென்றால் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் எமர்ஜென்சியால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டார். அது எந்த மாற்றுக்கருத்து இல்லை. ஜனநாயகம் என்பது எதிரிகளாக இருந்தால் கூட மாற்றுக்கருத்து உடையவங்க ஒரு விவாத போக்கு வர வேண்டும் என்பதுதான் திமுகவும் காங்கிரஸ் நிலைப்பாடு, இந்தியா கூட நிலைப்பாடு. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு நான் அரசியல் சட்டத்தை மீறுவேன் ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் சட்டத்தை வந்து படத்தை காட்டியது உண்டா பெருமரியாதை நரேந்திர மோடி அவர்கள்? ஆனால் இன்னைக்கு அரசியல் சட்டத்தை வழங்குகிறார், மரபு பற்றி பேசுகிறார் என்றால் இதுதான் ஜனநாயகத்தின் வெற்றி. அது வந்து எப்பவும் பண்ணியிருக்காருங்க. அவர் பார்லிமெண்ட்ல முதல் வாட்டி வந்ததுலேருந்து பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு பேசுறாங்க. இப்போ ப்ராப்ளமே இந்த இண்டி கூட்டணி போது அது சீசனல் கூட்டணி. ஒரு ஸ்டேட்லையும் மாறிட்டே இருக்கும். பேச்சுக்கு தான் இண்டி கூட்டணி. அதுதான் அங்கங்கே மாற்றம் வந்துச்சு. எனக்கு இன்னைக்கு அது இண்டி கூட்டணி நான் எடுத்துக்கிறதே இல்லைங்க. கேரளாவில் நீங்க இண்டி கூட்டணியா, வெஸ்ட் பெங்கால்ல நீங்க இண்டி கூட்டணியா, பஞ்சாப்ல நீங்க இண்டி கூட்டணியா? 234 உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு டெல்லியில ஆல்ரெடி சொல்லியாச்சு, அசெம்பிளில எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் எலெக்ஷன் கூட்டணி இல்லன்னு. இது காலங்காலமா ஒரு கூட்டணியாவே நம்ம எடுத்துக்கல. அவர்கள் இந்தியா கூட்டணியாக ஒன்றாக ஒரு கூட்டணியா எடுத்துக்கல. ஆமா, அது என்னோடது. பிரச்சனையே என்னன்னா சந்திரபாபு நாயுடு அப்படி ட்ரீட் பண்ணலன்னா திரு ராஜ்நாத் சிங் அங்க போய் பேசியிருக்க மாட்டாரு. பாஜக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காது. கூட்டணியாக அவங்க ட்ரீட் பண்ணல. அதுக்கு தான் நான் வரேன். அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் எங்க அவங்களால தூக்க முடியலையேன்ற வருத்தம் இண்டி கூட்டணியில, சோகால்ட் இண்டி கூட்டணியில இருக்கு. சந்திரபாபு நாயுடு ஸ்பீக்கர் கேட்பாரு, நிதிஷ்குமார் இதை கேட்பாரு. இங்க பாருங்க, கேபினட்டே ஃபார்ம் ஆகாது. சொன்ன எல்லா விஷயத்தையும் முறியடிக்கிறதுனால அவங்களால அந்த டெஸ்பரேஷனை அவங்களால ஏத்துக்க முடியல. அதுதான் நிதர்சனம், உண்மையும் கூட. இன்னைக்கு அவங்க சொல்றது, நீங்க வந்து பிஜேபினா 240ங்கிறீங்க. அப்ப காங்கிரஸ்னா வெறும் 99 தான் நீங்க 100. அங்க மட்டும் இல்ல, அது பர்ச்சேஸ்ட். ஒரு எம்பி வாஸ் பர்ச்சேஸ்ட். என்ன சார் நீங்க பிஜேபி வாங்குனா மட்டும் எம்பி அவையில என்ன எண்ணிக்கை, காங்கிரஸ் கிட்ட வந்து சேர்ந்தா மட்டும் அவையில என்ன எண்ணிக்கை நான் சொல்றேன். நான் 99. நீங்க என்ன பொலிட்டிக்கல் பர்செப்ஷன் வேணா கொடுங்க, நான் வின் பண்றத சொல்லுவேன். அது ரைட், ஓகே சார். அவையில இருக்க எண்ணிக்கை நீங்க பிஜேபி 240 சொன்னீங்கன்னா காங்கிரஸ் 99 நான் சொல்லுவேன். நீங்க இண்டி 234 சொன்னீங்கன்னா நான் வந்து என்டிஏ 296 நான் சொல்லுவேன். சோ அதனால இந்த ஸ்பீக்கர்ஷிப்ல எதுவும் ஆக போறது இல்ல. அதுல நிச்சயமா வின் பண்ண தான் போறோம். அண்ணன் சொன்னாங்க, ஓ இவர நாயுடுவை இப்படி முடக்குறாங்க, ஷிண்டேவை அப்படி முடக்குறாங்கன்னு. நீங்க 66 சீட்டு லோக்கல் தமிழ்நாடு அசெம்பிளிக்கு எப்படி வாங்குனீங்க? மேல என்ன பேசுனீங்க, கீழே என்ன வாங்குனீங்க? அதுவும் உலகத்துக்கு தெரியும்ல. அதையும் நீங்க சொல்லணும் இல்ல. அதெல்லாம் அவங்க அதை நான் வந்து இது உண்மைன்னு அண்ணன் சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்ம சொல்லுவோம். சோ அதெல்லாம் ஒரு யூகத்துல பேசுறது, அது அவருடைய அரசியல் நோக்க அவரோட ஸ்பிஸ் பண்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த முறை நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அப்படி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் இந்த ஆட்சியை நடத்தணும்னு விரும்புகிறோன்றீங்க. இது அதுக்கான போக்கா தெரியலையேன்றாங்க. அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட் உங்களுக்கு வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு 9 இண்டி ஸ்டேட்டில் ஆப்போசிஷன் பார்ட்டியா டெப்டி ஸ்பீக்கராக இருக்காங்க. உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பார்லிமெண்ட்னு ஜம்ப் பண்ணுறீங்க. இல்லைன்னா மாநிலம் இல்லைன்னா நாடே இல்லைன்னு நீங்கள். அப்போ அதே எக்ஸாம்பிளில் நீங்கள் முதல்ல உங்கள் கூட்டணி கட்சியில் ஆரம்பிங்க. நீங்கள் 9 மாநிலத்தில் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுறீங்க. அதில் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு டெப்டி ஸ்பீக்கரை கொடுங்க. அதுக்கப்புறம் யூனியன் ஆஃப் ஸ்டேட் இந்தியாவில் அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்க கோல் போஸ்ட்டை உங்களுக்கு கன்வீனியன்ஸுக்கு நீங்க மாத்துறீங்க. இங்க இப்படி இருந்தும் கூட கூப்பிட்டு பேசுற போது நீங்க கண்டிஷன் போட்டா அது நீங்க திருப்பி மரபு மீறீங்க. மரபிற்காக கூப்பிட்டு பேசுற போது நீங்க விட்டு கொடுத்த உடனே நீங்க ஸ்பீக்கர் வின் பண்ண போறது இல்ல. நீங்க சரி நாங்க அதை விட்டு கொடுத்துறோம், ஆனா நீங்கள் இது இந்த எந்த மாதிரியான மரபு? இது இந்த மாதிரியான எதுக்கு பேசுனீங்க? அந்த மரபு, அந்த ஒரு டீசன்சி அப்படி இருந்தும் நாங்கள் வின் பண்ணுவோம்னு தெரிஞ்சும் கூப்பிட்டு பேசுறதாங்க மரபு. தெரிஞ்சும் கூப்பிட்டு பேசுறதாங்க இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். இதெல்லாம் பண்றவரை நீங்க
அரசியலமைப்பு சட்டத்துல இல்லன்னு பேசுறவங்க யார் பேசுறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். அதனால இவர்களுடைய எண்ணம் இதுல ஒண்ணு தெளிவாயிருச்சு. நாட்டை சரியா நடத்த விடக்கூடாது, நாட்டின் வளர்ச்சி இவர்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுடைய சொந்த அஜெண்டாக்கு ப்ரிப்பேர் ஆறாங்கன்றது நல்லா தெரியும். என்ன அஜெண்டா? அதுல சொந்த அஜெண்டா அரசாங்கத்தை ஒரு வலிமை இல்லாத அரசாங்கம் திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறாங்க. அதற்கும் வழி இல்லாமல் இருப்பதால் அவர்கள் விரக்தி அடைகிறாங்க. கார்த்திகேயன், ரொம்ப வலுவான இடத்துல தான் இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்கு மீண்டும் இந்த தேர்தலை பிஜேபி பயன்படுத்துதா? ஸ்பீக்கரா வந்து நிதிஷ்குமார் கட்சியிலிருந்தோ அல்லது சந்திரபாபு நாயுடு கட்சியிலிருந்தோ எல்லாம் வரலங்க. நீங்க அமைச்சரவை வைக்கும் போது சொன்னீங்க, இப்பவும் சொன்னீங்க, மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம் நீங்க, ஆனா அதே விதமாக தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்படிதான் இந்த அணுகுமுறை போதா? எப்படி பார்க்கணும்? எந்த சூழ்நிலையிலும் ஸ்பீக்கர் பதவியை வந்து கூட்டணி கட்சியை கூட்டு தராது பாஜக. ஏன்னால் வந்து ஏன் அப்படி சொல்றீங்க? ஸ்பீக்கர் பதவி எவ்வளோ முக்கியன்றது பாஜகவோட யாருக்கும் நல்லா தெரியாது. ஏன்னால் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பு நடத்தினது, அவங்க மீண்டும் வந்து பாஜக ஆட்சியை நிறுவியது, அதற்கு எப்படி வந்து ஸ்பீக்கர் பதவி தேவைப்பட்டது, ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு, அத்தியாவசியமாக இருந்ததுன்னு நம்மளாம் தெரியும். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து டைம் கொடுக்கறது, அந்த இடைப்பட்ட காலத்தில் குதிரை பேரம் நடத்தி ரிசார்ட்டுக்கு கூட்டு போய் எம்எல்ஏக்கள் விலை வாங்குறது, இதெல்லாம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் பண்ணதான் இல்லைன்னு மறுக்கல. இப்போ பாஜக இந்த 10 ஆண்டுகள்ல பெரிய அளவில் அதை பண்ணது, லார்ஜ் ஸ்கேலில் பண்ணது வந்து பாஜக. அதனால ஒருவேளை இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும் பொழுது நாளை வந்து ஏதோ ஒரு சூழலில் ஏதாவது கூட்டணி கட்சிகள் அந்த 272 கீழே வந்து நம்பர்ஸ் வர்ற அச்சுறுத்தல் ஒருவேளை மோடி அரசுக்கு வருமாறு அந்த மாதிரி ஒரு சூழல் எழுந்தால் என்டிஏக்கு, அப்போ வந்து நிச்சயமாக இந்த சபாநாயகர் பதவி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அப்போ வேறு இருந்து கூட்டணி கட்சிகளை கூப்பிடுறதோ இல்லை இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை உடைத்து வாங்குவதோ அப்போ அத்தியாவசியம் நல்லாவே தெரியும். அதனால எந்த சூழ்நிலையும் சபாநாயகர் பதவியை மட்டும் வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காது பாஜக. அதுல வந்து ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இவர்கள் வந்து அதுக்கு அந்த சந்தேகத்தினால்தான் வந்து இந்த சந்தேகம் தொடர்ந்து நீடிப்பதனால்தான் வந்து நிதிஷும் வந்து ஒருவேளை நிதிஷோ இல்லைன்னா குறிப்பா சந்திரபாபு நாயுடு அந்த பதவியை கேட்டு பெறணும் என்று இந்தியா கூட்டணிகள் வந்து ஒரு உந்து சக்தியாக அவருக்கு பின்பு வந்து இருந்ததற்கு காரணம் வந்து ஒருவேளை பாஜக இருப்பதை விட சந்திரபாபு நாயுடுவுக்கு வந்து அவர் ஒரு சபாநாயகர் இருப்பது வந்து தங்களுக்கு சாதகம். இன்னொன்றும் கூட நீங்க சந்திரபாபு நாயுடு வந்து தொடர்ந்து இது போன்ற ஒரு மிரட்டல்லையே வந்து என்டிஏவை வைத்திருக்கலாம், குறிப்பாக வந்து பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை. ஆனா அதை அவங்க அந்த அட்வான்டேஜ் எடுக்க முடியாத அளவுக்கு பிஜேபியோட ஒரு கேம் பிளான் இப்போ இருக்கு அப்படின்னு தானே இது வரைக்கும் அப்ப பார்க்க வேண்டியது. சோஃபார் வந்து அப்படித்தான் இருக்கு, இல்லை நான் மறுக்கல. பட் ஆனா இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. நீங்க வந்து ஒரு சிம்டம் ஏதாவது ஏதோ ஒரு இடத்துல சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ எங்கேயோ ஷிண்டே கூட ஏதோ ஒரு இடத்தில் வந்து இவர்கள் வந்து அவர்கள் கட்சியை உடைக்கிறதுக்கான முயற்சி, குறிப்பாக அந்த எம்பிக்களை விலைப்பு வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னு சந்தேகம் வந்தாலும் கூட அந்த கூட்டணி நிற்காது. அதனால தான் தொடர்ந்து எல்லோரும் இதோட ஸ்திரத்தன்மையை கேள்விப்பதற்கான காரணம் வந்து அதுதான். யாரும் வந்து இது நாளைக்கு இதாயிடும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. காரணம் வந்து இந்த நம்பகத்தன்மை இல்லாத தலைவர்களாக இருந்த கடந்த காலங்களில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இருந்தது. அதே போல இவர்கள் இன்னைக்கு அவங்களாலையுமே வந்து அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறக்கூடிய ஒரு இடத்துல இல்லையா, அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ஒரு அரசாங்கம் இருக்கு இல்ல அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா அது இல்லைன்றதுதான் இவங்க சொல்றாரு. ஸ்ரீராம் என்ன சொல்றாரு, நீங்க தொடக்க காலத்துல இருந்து இது ஒரு வலுவில்லாத அரசாங்கம், பலவீனமா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு நகர்வுலையும் எவ்வளவு அழுத்தமா வலுவா இருக்குங்கிறத காமிச்சிட்டே இருக்கிறோம். அது வந்து இவங்களை ரொம்ப நிதிஷ் வந்து ஆல்ரெடி ஜேடியு சார்பாக ஆல்ரெடி வந்து நாங்கள் என்டிஏ நிறுத்தக்கூடிய கேண்டிடேட்டை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அவர்களுக்குள்ளே வந்து இந்த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிரச்சனை வந்து இந்த விஷயமே கிடையாதுன்றது தெரியுது. சந்திரபாபு நாயுடு கடைசி நேரத்தில் வந்து அவர் கன்சென்சஸ் கேண்டிடேட்டை வந்து நாங்கள் ஆதரிப்போம்ன்றது தான் சொன்னார் ஒழிய, ஆனால் கிவன் அ சாய்ஸ் வந்து என்டிஏவா இல்லை இந்தியா கூட்டணியான எனக்கு தெரிஞ்சு அவர் என்டிஏவோடு தான் போவார். இந்த வேலையில வந்து நிச்சயமாக வந்து எதிரணியில போயிட்டு ஒய்எஸ்ஆர் வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார். இருக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவுதானாலும் கூட அவரும் என்டிஏவுடைய ஒய்எஸ்ஆர் வந்து இப்ப ரொம்ப அத்தியாவசியம் என்டிஏவுக்கும். ஏன்னா வந்து ராஜ்யசபால வந்து நிச்சயமா அவர் ஓட்டு போட்டாகணும். ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வேலையில தான் வந்து இப்ப மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. காலையில வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், நவீன் பட்நாயக், நாங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட போறோம். இனிமேல் ராஜ்யசபால வந்து அவரோட பிஜு ஜனதா தளம் வந்து ஆதரவு எல்லாம் இருக்காது. அதனால வந்து ரொம்ப ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின்ல தான் வந்து ராஜ்யசபால வந்து பிஜேபி வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. எல்லா மசோதை கிடையாது, அவருக்கு 97 மார்ஜின் இல்ல, அவர் 125 தேவை, அதுல 97 மட்டும் தான் இன்றைய தேதியில வந்து பாஜக இருக்கு. அதனால இதுல நிதிஷும் ஒருவேளை நிதிஷும் இவரெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாயிடுறது. அதனால தான் நான் கேட்டேன், அவங்கள பத்தி சொன்னேன். ஸோ இப்போதைக்கு வந்து என்டிஏல வந்து ஜேடியூஓ இல்லைன்னா டிடிபியோ பிஜேபி எதிராக போகக்கூடிய மனநிலையில் இல்லை. அவர்களுக்கு குடியிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அவ்வளவு இன்னும் தீவிரமாக மாறல.
ஒருவேளை வந்து தவறான மூவோ இல்லைன்னா வந்து அக்ரெசிவா ஏதாவது ஒரு முடிவுகளை இந்தியா கூட்டணியுடைய எந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க? எதுக்காக இப்படி ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க? இது வந்து வெற்றி பெற மாட்டோம்னு தெரியும், நிற்கிறாங்க. அதே நேரத்தில் துணை சபாநாயகரை கேட்டு பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு நகர்வுக்கு இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க என்னன்னா வந்து ரெண்டு விஷயம். ஒன்று, இப்போ சென்ற வருஷம் வந்து மணிப்பூருக்காக வந்து ஒரு பிரச்சனையில் அவர் வாய் திறக்க வைப்பதற்காக மோடி மௌனம் களைவதற்காக தோற்றுருவோன்னு தெரிஞ்சே தானே ஒரு நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ். அந்த இடத்துல வந்து மோடி அவர்களை பேச வைக்க வேண்டும். அதே போலதான் இங்கே வந்து அவர்கள் தோத்து விடுவார்கள் என்று தெரியும். நம்ம எண்ணிக்கைகளுக்கு சாதகமாக இல்லை. ஒருவேளை சர்ப்ரைசஸ் நாளைக்கு நமக்கு இருக்க போதான்னு தெரியல நாளைக்கு காலை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய வேலையில் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சியாக வலுவான ஒரு கூட்டணியாக பயணிப்போம்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் அவர்கள் கொடுப்போன்ற அந்த பிஜேபிக்கான அந்த சமிகையை கொடுத்துட்டே இருக்கிறது இருக்குல்ல, என்று உங்களோட இருக்கக்கூடிய நம்பர்களை எங்களால் பெற முடியும்ன்ற அந்த ஒரு போஸ்டரிங் தான், டஃப் போஸ்டரிங் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய மித்தபடி வெற்றி பெறுவதற்கு இல்லை. இன்னொன்று, இதற்கு காரணம் இன்னொரு காரணம் அவர் தானே சொன்னார், கன்சென்சஸ், ஒத்திசைவு தேவைன்ற அதானே சொன்னார். இப்போ எல்லோரும் தொடர்ந்து பேசுவது தானே